ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ராப்பரான கேமரா அது மாதிரி ஸ்டாண்ட் அந்த மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து இடம் லொக்கேஷன் செட் பண்ணி பார்க்குறதுக்கு மூமெண்ட் இல்லாமல் இருக்கணும், ஷேக்கிங் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு ப்ராப்பரான ட்ரைபாட் வேணும். சென்ட்ரலி இருந்தது, அது வந்து ஒரு லெக் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா புதுசாக ஒரு அமேசான் பேசிக்ஸில் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறையா ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேட்டு நமக்கு வந்து அந்த ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கணும், ப்ளஸ் நமக்கு வந்து பொருள் நல்லா குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு பொருளை வாங்கும்போது நமக்கு அந்த பொருளோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இப்போ இந்த பார்சலை நான் வந்து ஆக்சுவலாக நான் இல்லை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ரியா சொன்னால் அது என்ன பார்சலை கட்டாயம் ஓப்பன் பண்ண நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்க கையிலே கொடுத்தாச்சு. மாறுன்னு அவங்களும் ஒரு வழியாக உருட்டி திரட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே பெரிய பார்சல், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பேக்கேஜிங். நம்ம எங்கேயாவது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியில் அந்த பேக்கிங் இருந்தது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக கேரி பண்ணி நம்ம தோளில் போட்டுட்டு போக முடியும். ஸோ பழைய ட்ரைபாடை விட இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டானது, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபாடுடைய நம்பர்ஸ் வந்து எஸ்ஒய் விவோ அப்படிங்கிறது ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 799 தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க என்ன ரேட்னு. இது வந்து ரியா நான் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பிரியே பிரித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அது என்ன ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லுக் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. லெக்ஸ் வந்து எப்படி அட்ஜஸ்டபிள் மூமெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கேமரா லொக்கேஷன்ஸாக ஃபிட் பண்ணி ஒவ்வொரு லெக் மூமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்குன்னா ரியா வந்து 4th ஸ்டாண்டர்ட் கிட்ட படிக்கிறா. ஸோ அவளோட ஹைட் அளவுக்கு வந்து இந்த ட்ரைபாட் இருந்தது. ஸோ லொக்கேஷன் வச்சு பார்க்குறதுக்கும் சரி, கிட்ட வச்சு நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்தது. ஸோ அதை நான் ஃபஸ்ட் டைம் நீயே ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவன் ட்ரை பண்ணால் குட்டீஸாக இருந்தாலும் சூப்பராக அடாப்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கருந்துளசியை வந்து அவங்க பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரைபாட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ரியா வந்து ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போதும். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது. ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இது ரொம்பவே வந்து உங்கள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.